ஆண்களுக்கு அந்த விரையில் வந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து சில நச்சுக்கள் இருக்குது. ஒரு அலோபதியில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மருந்துகள் மூலமாக குணப்படுத்தி அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வழிகாட்டுதல் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் வித் த கோஆர்டினேஷன் ஆஃப் அ மாடர்ன் ப்ராக்டிஷனர். நான் நவீன அலோபதி மருத்துவர், குழந்தைமையில் ஒரு அதிகமான பல வருஷமாக இதில் எனக்கு அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்தை நான் இந்த ஆயுர்வேதாவையும் ஆயுஷும் ஒருங்கிணைந்து கொடுக்கும்போது நான் என்ன செய்வேன்றது நீங்கள் முதிர்ந்த கட்டத்தில் வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விழிப்புணர்வாக இப்போ கொடுக்குறேன். இது எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கேட்டிங்கன்னா நான் எல்லாரையும் மாற்ற முடியாது. என்னுடைய முயற்சியை நான் செய்வேன். இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொல்லுவேன். விருப்பப்பட்டால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா இப்படி தான் போகணும்னு நினச்சா உங்கள் வழியில் நான் விட்டுருவேன். இப்போ நம்ம வந்து இரண்டாவது டாபிக் வந்திருக்கிறோம். ஆயுர்வேதம் ஆயுஷ் மூலம் இயற்கை குழந்தை பேர் அடையும். சரிங்களா? இயற்கையாக குழந்தை பேர் அடைய ஏலம் ஆயுஷ். இப்போ வந்து நம்ம இது ரெண்டாவது டாபிக் என்னென்னா, முதல் டாபிக் வந்து நான் இப்போ இயற்கை கருத்தரிப்பை பற்றி பேசியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டாவது டாபிக் நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்களுடைய கருத்தரிப்பு குறைபாடுகள். இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் எண்ணிக்கை வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. உயிரணுக்கள் ஆரோக்கியம் அதை விட வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஆண்களுக்கு வந்து ஒரு தாம்பத்திய குறைபாடுகள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது 3த்துக்குமே அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுடைய உடல் குறைபாடு தாங்க, மருத்துவ குறைபாடு தான். ஸோ ஆரோக்கியம் வேகமாக குறையுது. அந்த ஆரோக்கிய குறைபாடு தான் உங்களுக்கு ஒரு குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி குழந்தையின்மை அது வேகமாக அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெண்களுக்கு சமமாக பெண்களோட ஒப்பிடுற அளவுக்கு இன்றைக்கி ஆண்களுக்கும் கருத்தரிப்பு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வர்றது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அலோபதி மருத்துவர், நவீன மருத்துவராக இருக்கிறேன். இன்றைக்கி ஆண்கள் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா தன்னுடைய ஒரு காரணத்தினால ஒரு பெண் தன்னோட மனைவிக்கு இயற்கையாக குழந்தை பேர் கிடைக்கலன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒரு உயிரணு குறைபாடுகள் இருக்குது. உயிரணு குறைபாடு இருக்குன்றதில் உயிரணு இல்லாமல் போயிடுச்சுன்னா இதுக்கு வந்து நாங்கள் ஏசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நமக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்ததுன்னா ஒலிகோசூஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி அப்நார்மல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய அலோபதியில் நம்ம வந்து அவங்களுக்கு சில மருந்துங்க கொடுக்குறோம். மருந்து கொடுத்துட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்கிறோன்னா அடுத்த கட்ட முயற்சிக்கு கொண்டுட்டு போய்டுறோம். அதாவது என்ன, ஐயுஐ இல்லை இக்ஸிக்கு நம்ம கொண்டுட்டு போய்டுறோம். பட் இங்கே நான் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறேன். இந்த ஆண்களுக்கு உயிரணு குறைபாடுகள் இருக்கா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆயுர்வேதாலையும் யோகாலையும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்னல் கிளென்சிங் கொடுக்குறாங்க. இந்த ஆண்களுக்கு அந்த விரையில் வந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து சில நச்சுக்கள் இருக்குது, அந்த வந்து டீடாக்ஸ் பண்ணணும், அதை நம்ம சரிப்படுத்தணுன்றதுக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இங்கே அந்த ஆண்களோட உயிரணு குறைபாடுகளுக்கு ஆயுர்வேதாவில் நமக்கு வந்து கொஞ்சம் பஸ்தி கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு எனிமான்னு சொல்கிற மாதிரி அலோபதியில் இங்கே பஸ்தின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. இன்னொன்று மூளையில் தான் இந்த ஒரு கருத்தரிப்பு ஹார்மோன்ஸ் எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், டிஎஸ்ஹெச் இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே தான் நமக்கு சுரக்குது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து முக்கியம். ஸோ இங்கே நாசி வழியாக கொடுக்கக்கூடிய நசியமும் நம்மளுடைய ஆசன வாய் மூலம் கொடுக்குற பஸ்தியும் ஆண்களுடைய உயிரணு பிரச்சனைகளுக்கும் ஆண்களுக்கு உயிரணுக்கள் உருவாகிறதுக்கு உண்டான மூளையிலேருந்து சுரக்கிற சுரபிகளையும் மேம்படுத்துது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இயற்கை சார்ந்த வைத்தியங்கள். இதில் எந்த பின் விளைவுகளும் கிடையாது. ஏன்னா இது வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்ச வைத்தியம் கிடையாது. இது பல நூற்றாண்டுகளாக நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமாக நம்ம வந்து நடத்திக்கிட்டு வரோம். ஆனால் இதுக்கு மக்களிடையே வரவேற்பும் இல்லை, சரியான வழிகாட்டுதலும் இல்லை, விழிப்புணர்வும் இல்லை. நான் எப்படி இதை பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு மேல் பார்ட்னரை பார்க்குறேன். அவங்களுக்கு நார்மல் 15 மில்லியன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுவே ஃபஸ்ட்டு தப்புங்க. ஒரு காலத்தில் 100 மில்லியன் இருந்தது, 120 மில்லியன் இருந்தது. இன்றைக்கி அது 15 மில்லியன்ஸ் வந்துருச்சு. நான் பார்க்குற ஒரு மேல் பார்ட்னருக்கு 10 மில்லியன் இருக்குது. நான் அவருக்கு 2 சாய்ஸ் கொடுப்பேன்.
நீங்கள் அலோபதிக்கு ஒண்டி தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்னுடைய ஒரு எனக்கு கொடுக்குற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்டெகிரேட்டட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை விருப்பப்படுறீங்களா? இந்த இன்டெகிரேட்டட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டு என்னோட நேர்பார்வையில் தான் நடக்குது, என்னுடைய ஒரு முன்னோட்டத்தில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேதாலையும் ஆயுஷ்லையும் இதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு காலக்கெடு நான் கொடுக்குறேன், ஒரு 2 மாதம், ஒரு 4 மாதம். இப்போது ஆயுர்வேத டாக்டருங்களுக்கு வந்து பாரம்பரிய மருத்துவம் ரொம்ப அவங்களுக்கு பழக்கப்பட்ட மருத்துவம். அவங்க நாடி பிடிச்சு பார்க்குறாங்க, அந்த நாடியில் இருக்கிற தோஷத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த தோஷத்தை சமப்படுத்துறதுக்கு அவங்க வழிகாட்டுதல் இருக்காங்க. அவங்க அதை தானே செய்கிறாங்க. அப்போ அதை செஞ்ச சில மாதங்களுக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உயிரணுக்கள் இவ்வளோ இருக்குது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேரிகோசில் பிரச்சனை இருக்குது, வேரிகோசில்னால உயிரணு குறைபாடுகள் வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஆண்களுக்கு உயிரணு இல்லாமல் இருக்குது, ஏசோஸ்பெர்மியா இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து நெக்ரோசோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க, முழுசாக உயிரணுக்கள் குறைபாடாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு உயிரணுக்கள் இவ்வளோ விதமான குறைகள் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு அலோபதியில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மருந்துகள் மூலமாக குணப்படுத்தி அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வழிகாட்டுதல் இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைலை சரிப்படுத்துங்கன்னு சொல்லுவோம், ஆனால் அது ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்காது. இறுதியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஐயுஐ இல்லை இக்ஸி இல்லைனா பயாப்சி இல்லைனா வேரிகோசில் கரெக்ஷன், சர்ஜரி, லேப்ரோஸ்கோப்பி இப்படி தான் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அங்கே அதை ஒரு ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலை. இங்கே இந்த ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேஸ்லைன் பேராமீட்டர்ஸ், வேரிகோசிலா கிரேட் 2 இருக்கா, கிரேட் 3 இருக்கா, கிரேட் 4 இருக்கா, உங்களுக்கு இந்த வேரிகோசிலை எப்படி அப்ரோச் பண்ணணும். வேரிகோசில் இருக்குது ஆனால் வலியே இல்லை, அப்போ அதுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணணும்னு அவசியமே இல்லையே. வேரிகோசில் கிரேட் 2 தான், ஆனால் பெயின் கொஞ்சம் அன்பேரபிளாக இருக்கா, அப்போ நம்ம ஒரு அவசரத்துக்காக சர்ஜரி பண்ணிக்கலாம். ஆனால் வேரிகோசில் கிரேட் 3 இருக்குது, எனக்கு ஒரு சிம்டம்ஸும் இல்லை, அப்போ நம்ம ஏன் அந்த சர்ஜரி அவசரமாக பண்ணிக்கணும்? அதனால ஒரு உயிரணுக்கள் குறைபாடு இருக்குது. இந்த ஆயுர்வேதாவில் கொடுக்குற ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த வேரிகோசில் கிரேட் 3ன்றது கிரேட் 2 ஆகுதா, அப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸ்பெர்ம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகுதா, ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா, ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி இன்க்ரீஸ் ஆகுதா, இதை தான் நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆயுர்வேதாவையும் நம்மளுடைய மாடர்ன் மெடிசின்ஸையும் இன்டெகிரேட் பண்ணுறது தான் இன்டெகிரேட்டட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு இதுக்கு மேலே நான் ஒரு கிராஸ் பண்ணுறேங்க. இன்றைக்கி மேலுக்கெல்லாம் வந்து நம்ம வெறும் இந்த 7 பேராமீட்டர்ஸை ஒண்டி வச்சு நம்ம போக வேண்டாம். அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்து கூட அஃபெக்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஓவர் வெயிட் இருக்கலாம், ஒபிசிட்டி இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், நெகட்டிவ் ஹேபிட்ஸ் இருக்கலாம், அன்ஹெல்த்தி ஃபுட்ஸாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கூட கொஞ்சம் அவங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்டர்னல் மெடிசன்ஸும் எக்ஸ்டர்னல் தெரப்பீஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே என்னோட நேர்பார்வையில் இங்கே நடக்கும் போது இதில் அவங்களுக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் நார்மல் ஆயிடுச்சா, அவங்களோட ஓவர் வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கா, அவங்களோட ஹெல்த் ரெஸ்டோர் ஆயிருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டவுன் சைஸ் ஆயிருக்கா, இதனால் வரக்கூடிய ஸ்பெர்முடைய ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் வித் த கோஆர்டினேஷன் ஆஃப் அ மாடர்ன் ப்ராக்டிஸ்னர். புரிஞ்சிச்சியா? ஏஎல்எம் ஜிஎஸ்எஸ் உடைய இன்டெகிரேட்டட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மிக 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 பெரிய அட்வான்டேஜ். இன்னைக்கு நான் நவீன அலோபதி மருத்துவர், குழந்தையின்மையில் ஒரு அதிகமான பல வருஷமாக இதில் எனக்கு அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்தை நான் இந்த ஆயுர்வேதாவையும் ஆயுஷும் ஒருங்கிணைந்து கொடுக்கும்போது இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, நாளைக்கு நீங்கள் என்னை தேடி வருவீங்க. சார் நான் ஐவிஎஃப் பண்ணேன், ரிசல்ட் கிடைக்கல, எனக்கு ஏதாவது பண்ணுங்க. நான் இக்ஸி பண்ணேன், ரிசல்ட் கிடைக்கல, ஏதாவது பண்ணுங்களேன். நான் டீசா பண்ணேன், ஸ்பெர்ம் கிடைக்கல, ஏதாவது பண்ணுங்களேன். நான் வேரிகோசிலுக்கு லேப்ரோஸ்கோபி பண்ணேன், சரியாகல, ஏதாவது பண்ணுங்களேன். நான் என்ன செய்வேன்றது நீங்கள் முதிர்ந்த கட்டத்தில் வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விழிப்புணர்வாக இப்போ கொடுக்குறேன். இது எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை. இதில் எனக்கு எந்த லாபமும் கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் அலோபதி டாக்டர், உங்களுக்கு நான் ஐயுஐ கொடுத்தா எனக்கு பணம், உங்களுக்கு இக்ஸி கொடுத்தா எனக்கு பணம், டீசா பண்ணால் எனக்கு பணம், லேப்ரோஸ்கோபி பண்ணால் பணம், பயாப்சி பண்ணால் எனக்கு பணம். எல்லாமே வந்து ஒரு தொழில் முனையில் பார்க்கலாம், ஆனால் நான் அதை விருப்பப்படலை. சமுதாயத்துக்கும் மனித இனத்துக்கும் ஒரு நன்மை செய்யணும். அவங்களுக்கு எல்லாமே செயற்கையாக, எல்லாமே சிகிச்சையாக அவங்க கேட்குறதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்படலை. ஆனாலும் நான் எல்லாரையும் மாற்ற முடியாது. என்னுடைய முயற்சியை நான் செய்வேன். இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொல்லுவேன், விருப்பப்பட்டால் எடுத்துக்குங்க, இல்லைன்னா இப்படி தான் போகணுன்னு நினச்சா உங்கள் வழியில் நான் விட்டுருவேன்.
அவ்வளோதான். இது வந்து ஆனால் என்னக்கும் இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும். ஆண்கள் இப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு அலோபதி மருத்துவர் தான் அதை நடத்துகிறாரு. அவருடைய நேர்பார்வையில் தான் இது நடக்குது. இதில் அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு எளிமையாக இயற்கையாக கூட கருத்தரிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை அமையுன்றதை நான் சொல்லிட்டேன். அதை பயன்படுத்திக்கிறதும் அதை தவிர்க்கிறதும் உங்களோட விருப்பம். ஸோ அடுத்த டாப்பிக்கில் பெண்கள் குறைபாடுகளை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.